அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தொல் திருமாவளவன், சீமான் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா காலங்காலமாக அரசியல் பண்ணிட்டு வர்றது இருக்கிறாங்க. ஒரு பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க. அதிலும் சீமான் தனிப்பட்ட முறையில் யார் கூட கூட்டணி இல்லாமல் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட கொள்கையில் வச்சு அவர் அரசியல் நடத்திட்டு வர்றாரு. தொல் திருமாவளவன் சாதிய அரசியல், இந்த சாதியை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அரசாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து மக்களும் அந்த அரசை ஏற்றுக்குவாங்க. சாதி அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்றுக்க மாட்டாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் சாதி அரசியல் தான் செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஏற்கனவே கூட்டணி கூட போய் சேர்ந்தாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பிரகாரம் தான் அவர் செஞ்சுட்டு வருவார். அதுக்கு மேலேயும் பேச முடியாது, அதுக்கு கீழேயும் பேச முடியாது. எது பேசணும் அப்படின்னாலும் அந்த கூட்டணிக்கு அங்கம் வகிக்கிற அந்த தலைமையை அவர் சொல்கிற பிரகாரம் தான் சீமான் நடந்துக்க முடியும். சரிங்களா? இப்போ விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு. விஜய் அரசியலுக்கு இப்போ ஒரு 2 மாநாடு நடத்தியாச்சு. ஒரு 4 ஊருங்களுக்கு திருச்சி, இந்த மாதிரி நாமக்கல், கரூர், இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்துட்டார். இப்போ கரூரில் பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது சீமான், தொல் திருமாவளவன் மட்டும் விஜயை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரியல. இதுக்கு நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 3 குதிரைகளை ஓட்ட விடுறாங்க. அந்த 3 குதிரைகளும் ஓடினா தான் அது எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ முடிஞ்சால் நீ அவனை ஓடி நீ முன்னுக்கு போய் நீ ஜெயிச்சுக்கலாம். உன்னால் முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த அரசியல். முடிஞ்சால் ஓடி ஜெயிச்சுக்கலாம், முடியலைன்னா பாதியிலேயே உட்காந்துக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா ஓடுறவங்க கூட சேர்ந்துக்க வேண்டியது தான். இதுதான் அரசியலோட ஒரு இதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அரசியல் விளையாட்டு அப்படின்றது இதுதான். யார் ஓட முடியுதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஓட முடியலைன்னா ஜெயிக்க முடியாது. தொல் திருமாவளவன் அவர்னால ஓட முடியலையும் அப்படின்னாலும் கூட அவர் பேச்சுக்கள் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம பேசுகிற விதம் தான் சில மக்களுக்கு பிடிக்கும், சில மக்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே ஒரே மாதிரி பேசிகிட்டே இருந்தோம்னா அது சலிச்சா ஆயிரும், மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும். தொல் திருமாவளவன், சீமானும் அவர்களும் இனி மக்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச சொல்லட்டும். அப்படி பேசினா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.